எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று சென்னை சேத்பட் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு மையத்தினை தமிழக முதல்வர் விஜய் ஆய்வு செய்திருந்தார். அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம் பாஸ்கர். ஆய்வு தொடர்பான விவரங்கள். சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து திடக்கழிவு மேலாண்மையில முக்கிய மைல்கல்லாக பயோ சிஎன்ஜி இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை நிறுவியிருக்கிறது. அதன் அடிப்படையில அந்த நிறுவனத்தை தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். பயோ சிஎன்ஜி மையம் நகரத்துல தினமும் உருவாக்கக்கூடிய மக்கும் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியாக மாற்றும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது. வீடுகள், அதுல இந்த காய்கறி சந்தைகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய உணவு கழிவுகளை, காய்கறி மற்றும் பல கழிவுகள் உள்ளிட்ட உயிரிய அந்த கழிவுகளில் தரம் பிரிக்கப்பட்டு மற்றும் பிளாஸ்டிக் மற்றும் மக்காத பொருட்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது. காற்று புகாத சிறப்பு தொட்டியில நுண்ணுயிர்களுக்கான அந்த உதவியுடன் இந்த கழிவுகள் மக்க வைக்கப்படுகின்றன. இந்த செயல்முறைகளை மேற்கொண்டு அந்த நிறுவனம் என்பது இயற்கை எரிவாயு தயாரிக்கிறது. தமிழக முதலமைச்சர் நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் நகராட்சி துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் இதற்கான அங்கு என்ன நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, இதன் மூலமாக இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படக்கூடியது மூலமாக மக்களுக்கு என்ன மாதிரி பயன் கிடைக்கிறது என்பதையெல்லாம் அதிகாரிகள் எல்லாம் தமிழக முதலமைச்சரிடம் எடுத்து கூறினார்கள். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் சேத்பட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு நேரடியாக சென்று சென்னை மாநகராட்சியும் தனியார் நிறுவனமும் இணைந்து இயற்கை எரிவாயு எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கறத நேரடியாக கலாய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.